ஜோதிட ரத்னா யூடியூப் சேனலுடைய நேயர்களுக்கு என் இனிய அன்பு வணக்கம். நான் பாலமுருகன், கோயம்புத்தூர்லேருந்து. இன்றைய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, புதியதாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன, ஒரு புதிய செயலை செயல்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் எது. தொடர்ந்து நம்ம வரிசையாக நம்ம பார்த்துட்டு வருவோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் நமக்கு நன்மையாக தர வேண்டும். அந்த தொழில் நம்ம புதியதாக செயல்படுத்தக்கூடிய ஒரு தொழில் நமக்கு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் செழிப்படையும் செய்வதற்கான ஒரு செயல் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட வரிசையில் என்னன்னா, வரிசையாக 27 நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு செயல் என்னென்னா, 19வது நட்சத்திரத்தினுடைய செயல்கள் உங்களுக்கு புதியதாக செயல்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அப்போ அந்த இடத்தில் நம்ம தொழிலையோ அல்லது ஒரு செயலை புதியதாக செயல்படுத்துவதோ, எந்த ஒரு காரியத்தையும் புதியதாக செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கோ, இது அத்தனையுமே அந்த உங்கள் 19வது நட்சத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த 19வது நட்சத்திரம் எப்போவுமே தாராபல நிர்ணயத்தில் 19வது நட்சத்திரம் என்பது சிறப்பான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு புதிய தொழிலை செய்ய வேண்டுமென்றால் அந்த தொழில் உங்களை நட்சத்திர வாயிலாக உங்கள் தொழில் மேம்பெரும் சிறக்கடையும். அதனால தான் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் நட்சத்திரம் 19வது நட்சத்திரம் என்னென்னா மூலம். அதனால தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தொழில் ஜோதிடருக்குள்ள எந்த ஜோதிட தொழில், முக்கியமாக ஜோதிட தொழில் என்பது சிறப்பாக இருக்கும். அது எந்த நாள் எந்த இதுங்கிறது வேண்டியதில்லை. மூல நட்சத்திரம் அன்றைக்கி ஓடுதா, புதியதாக ஜோதிட தொழிலை செஞ்சுக்கலாம். இது ஜோதிடர்களுக்கு உண்டானது. பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த புதியதாக அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்துக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்கும் போது அந்த மூல நட்சத்திரத்தின் அன்று, அது நாள் எந்த நாள் வேணாலும் இருக்கலாம், எந்த கிழமையாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு எதுவுமே. ஆனால் உங்கள் நட்சத்திரத்தின் 19வது நட்சத்திரத்தை தொழில் தொடங்கும் பொழுது உங்கள் தொழில் மேம்படையும். அதனால தான் புதியதாக அந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது மூல நட்சத்திரத்துக்குரிய அந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டு விட்டு, அந்த ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு, ஆஞ்சநேயர் மூலமாக உங்கள் தொழிலை செய்தீர்கள் என்றால், அல்லது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ஆஞ்சநேயர் படம் வைத்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழில் சிறப்படையும், மேன்மையடையும். இன்று நாம் நட்சத்திர அடிப்படையிலே தாராபல நிர்ணயிலே 19வது நட்சத்திரமான புதிய உயிர், புதிய செயல்பாடுகள், புதிய சிந்தனைகள் என்ற தலைப்பிலே இங்கே பேச வந்துள்ளேன். முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்றால் உங்களது 19வது நட்சத்திரத்தில், அதாவது மூல நட்சத்திரத்து அன்று தொழில் தொடங்கினார் என்றால் சிறப்பாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 19வது நட்சத்திரம் தாராபல நிர்ணயில் புதிய உயிர், புதிய செயல்பாடுகள், புதிய சிந்தனைகள். அந்த சிந்தனை வடிவமாக அவர்கள் அந்த மூல நட்சத்திரத்து அன்னைக்கு அவர்கள் தொழில் தொடங்கினார்கள் என்றால் அந்த தொழில் அவர்களுக்கு மேம்படும். மூல நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேயருக்குரியது. அது என்றுமே கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலம். அது ஆஞ்சநேயனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இடைப்பட்ட அந்த கடவுளுக்கிட்ட நம்ம எடுத்து செல்லக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே அவர் மூலியமாகத்தான் செய்தார்கள். சிறப்பாக இருக்கும். எளிதில் அவர் கொண்டு சேர்த்து விடுவார். அப்போ அவர் மூலியமாக தொழில் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் தொழிலை துவங்கும் நாள் அந்த மூல நட்சத்திரமாக இருக்க வேண்டும். மூல நட்சத்திரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்றால் என்ன, யாரேனும் தொழில் தொடங்கினாலும் சரி, ஏன்னா அது காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரமாக இருக்கிறதுனால யாரேனும் தொழில் தொடங்கினாலும் அந்த மூல நட்சத்திரத்தை அன்று தொழில் தொடங்கினார்கள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஜோதிடர்கள் யாராக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தை அன்று எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, அந்த கிழமையில் தொழில் தொடங்குவது சிறப்பாக இருக்கும். இதை நான் பல முறை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம், அனுபவபூர்வமாகவும் நிறைய பார்த்துருக்கோம். அப்போ அந்த மூல அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் மூல நட்சத்திரத்தின் மூலம் செயல்படுத்துவது மூலமாக சிறப்பாக இருக்கும். அதற்குரிய ஏறக்குரிய பரிகாரம் மூலமாக அதை செய்யலாம். உங்களுக்கு 2 வித பரிகாரங்கள். ஒன்று, அவர்களுடைய அந்த உணவுகளை தானமாக கொடுப்பது, அல்லது அந்த உணவுகளை இவர்கள் செயல்படுத்துவது, அல்லது அதற்குரிய கோயில்கள் போவது. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய கோவில் என்ன அப்படின்னா, நாமக்கல் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில். அந்த ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு அவர்கள் அடிக்கடி சென்று வந்தார்கள் என்றால் அவர்கள் தொழில் மேம்படைய செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. அப்போ அஸ்வினி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை வீட்டிலிருந்தோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள்
கொய்யாக்காய் நெய்வேத்தியத்துக்கு செய்து தானமாக கொடுக்க வேண்டும். மேலும் அவர்கள் எல்லை தெய்வமான முனியப்பன், காவல் தெய்வமான காளியம்மாள், இந்த 2யும் வணங்குவதன் மூலம் அவர்கள் தொழில் சிறப்படையும். அந்த 19வது நட்சத்திரத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய உயிர் ஆதானம்னு பேர். உயிரினுடைய செயல் எப்பவுமே அன்புக்கு கட்டுப்பட்ட அந்த உயிர் ஆன்மா என்பது அன்புக்கு கட்டுப்பட்டது. அந்த ஆதானம் ஒருவர் மீது அன்பு செலுத்தும் அந்த காலங்கள் அந்த மூல நட்சத்திரம் இருந்துச்சுன்னு வைங்க, அது மிகவும் சிறப்பாக, அதாவது பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது ரொம்ப இருக்கும். ஒரு மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப நண்பராக இருப்போம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காரர் இருக்கும். ஏன்னா உயிரோடு கலந்தவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். உங்களுக்கு அந்த உயிரோடு கலந்தவர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அந்த மூல நட்சத்திரத்தை பயன்படுத்தும் பொழுது சிறப்பாக தொழில் சார்ந்த செயல், புதியதாக சிந்தனைகள், புதியதாக முயற்சிகள், இதெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்தை சரிவர பயன்படுத்தி நீங்கள் தொழில் செய்தீர்கள் என்றால் உங்கள் தொழில் என்றென்றும் மேம்படும். அஸ்வினி நட்சத்திரக்காரனுடைய செயல்களும் அதே போல இருக்கும். அவர்கள் இதன் மூலம் தொழிலை மேம்படுத்திக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.